இன்னைக்கு நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண் உறுப்பில் வெடிப்பு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்குறேன். சரி, அதுக்கு பதில் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா? நீங்களே சொல்லுங்களேன். இப்போ ஒரு பெரிய மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர் மாத்திரை நிறுத்திடலாம், தைராய்டு மாத்திரை நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம், மட்டும் இல்லை வெயிட்டை வேற குறைச்சிடலாம் அப்படின்னு. அப்படி யாராவது சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, சரி நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரையோ பிபி மாத்திரையோ இன்சுலினோ ஏதாவது நடத்தியிருக்காங்களா? சொல்லி நடைபயிற்சி மட்டும் பண்ணனால நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, வெயிட் கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் எழுதி வச்சுடுங்க. இதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டு. என்னது? மூக்கரட்டை கீரையும் என்னது சிறு குறிஞ்சான் பொடியும் ரொம்ப ஃபேமஸ் தானே. இப்போ இதுக்கு கூட வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கறிவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால சுகர் மாத்திரை யாராவது நடத்துனாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை பிசிஓடி மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை ஃபேட்டி லிவர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், உடல் பருமன், தைராய்டு, பிசிஓடி, இது எல்லாத்துக்குமே அவங்க சொல்லக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். ஏன் அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும். எப்படி முழுமையாக சரியாகும் அப்படின்னு யார் சொன்னா? அந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டை சொல்கிறேன், இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்சுலின் மாத்திரை போடக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணி அனுப்ப, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டே டியூன்.